எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே செம்மையா ஒரு சூப்பர் பிரேக் அவுட் ஆச்சு. சரியான வால்யூம் இருந்தது. அதாவது எப்போதும் ஒரு 73 லட்சத்துலேருந்து 2.5 கோடி வரைக்கும் இருக்கிற வால்யூம் 12 கோடிக்கும் மேல இருந்தது. ஒரு சரியான பஸ்ஸிங் தென்படுது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் லிஸ்ட் ஆயிட்டு இருக்கிற ஜுவல்லரி கம்பெனிலேயே கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்பர் 1 மாறிட்டு இருக்கு. அவங்களோட பிஸ்னஸ் growth எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. முக்கியமா கோல்டு பிரைஸ் ரெக்கார்ட் ஹைல இருக்கும் போதும் அவங்களோட பிஸ்னஸ் growthம் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுதான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரீசன்ட் டைம்ல ரொம்ப பஸ்ஸிங்கா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான ரீசன் அதோட வேல்யூவேஷன். ஸோ பி ரேஷியோ 35 இருந்தாலும் அதோட பெக் ரேஷியோ 0.8 தான். ஸோ நல்ல ஒரு growth வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதுலேருந்தே தெரியுது. ஸோ இந்த growth ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்களோட ஆர்ஓஇ ஆர்ஓசி இன்ஃபேக்ட் 20க்கும் மேலே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதால ஹை குவாலிட்டி பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அப்புறம் இவங்களோட இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸ் தொடர்ந்து அதிகமாகிறதுக்கு இவங்களோட ரெவென்யூ அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாயிட்டே போகிறதும் முக்கியமான காரணம். போன வெள்ளிக்கிழமை 12 கோடி அளவில் ட்ரேட் ஆகிருக்கிறது. எஃப்ஐஐ டிஐஐ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த வால்யூம் கண்டினியூ ஆச்சுன்னா நிச்சயமா இது 52 வீக் ஹையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக டச் பண்ணிடும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜுவல்லரி சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அன்ஆர்கனைஸ்ட். என்னதான் பெரிய பெரிய கம்பெனிகள் தொடர்ந்து மேலே வந்துக்கிட்டே இருந்தாலும் நிறைய பேர் வாங்குறது அன்லிஸ்டட் கம்பெனிஸ் கிட்ட தான். ஸோ கல்யாண் இதில் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒரு ஆர்கனைஸ்டு ஜுவல்லரி ஷாப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் சமயத்தில் ஒரு சில ரிஸ்க் எடுக்கத்தான் செய்யுது. ஒரு ப்ரொமோட்டர் பிளட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25%, அப்புறம் கடனும் வந்து கிட்டத்தட்ட 0.97 டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது ரொம்ப ஹை. அப்புறம் உலகளாவிய அளவில் எந்த அளவுக்கு கோல்டு ப்ரைஸ் சரியாக போகுது மேலே போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் கன்சியூமர் டிமாண்ட் அப்படிங்கிறது மேலே கீழே போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை வந்து பாதிக்கக்கூடும். அப்புறம் இப்போதைக்கு உள்ள ஆர்எஸ்ஐ 75 கிட்ட இருக்கிறதால இது வந்து ஒரு ஓவர்பாட் ஜோன்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அடுத்த வாரம் வேணா நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து 80 மேலே போச்சுன்னா நிச்சயமா அதுலேருந்து கொஞ்சம் ஓவர்பாட் ஜோன்லேருந்து கீழே விழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஸ்டோர்ஸ் எல்லாம். அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் ரொம்ப அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் தான் இது ரொம்ப தொடர்ந்து பஸ்ஸிங் ஆகி மேலே போகிறதுக்கு ஒரு ரீசன். ஸோ இது எப்படி இருந்தாலும் நம்ம கோல்டு ப்ரைஸஸை தொடர்ந்து கவனிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இது மல்டிபேக்கர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ள செட்டப் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் இதுக்கு மேலே அதிகமாக போகும் அப்படின்னு எனக்கு தோணலை. கொஞ்ச நாளைக்கு ஒன்று கிராஷ் ஆகும், இல்லைன்னா இப்போ உள்ள ஹையஸ்ட் லெவலில் டச் பண்ணுறதே பெரிய விஷயமா போகும். அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கலாம். மற்றபடி இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. அப்புறம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுங்க. ஆதரவுக்கு நன்றி.